நாள் தாங்க இந்த படம் பண்ணேன், அதுக்குள்ள பல ஆண்டுகள் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸ்கூல் இந்த படம், இந்த படத்துல முதல்ல சார் வந்து விஜயகாந்த் சார் என்கிட்ட பேசும்போது பியூன் கேரக்டர் தான் என்ன கூப்பிட்டாரு. யாரோ வாத்தியார் போட்டிருக்காரு, அவர் வரல போயிருக்கு, என்ன வாத்தியார் ஆகிட்டார். ஏன்னா நான் படித்த ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், நானும் படித்ததில்ல அந்த 97 98 ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் பசங்களை. நான் ஒரு 16 வருஷமாக அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் கதை ஒன்று, என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை அது. ரொம்ப வருஷமாக போராடின்னு இருக்கேன். சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அடுத்த பிடிச்சாரோ நடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் KS ரவிக்குமார் சார், அப்புறம் தாமண்ணா வந்திருக்காரு. முதல் முறையாக எல்லாரும் சொன்ன மாதிரி தாமண்ணா நான் தான் ஃபஸ்ட்டு முறை அண்ணனை நான் நேரில் பார்க்குறேன். நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், பட் ஆனால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் தான் பார்க்குறேன். நான் அண்ணனை கேட்டேன், நான் கேட்டேன், அண்ணா படம் என்ன பண்ணுறீங்க? இல்லைப்பா அப்படின்னாரு. அண்ணா பண்ணலாண்ணா அப்படின்னு. நான் இப்போது சொல்லிடலாம்ண்ணா. அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக மட்டும்தான்ப்பா இருக்கிறேன், நான் 50 லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன், எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போகிறேன்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிக்கிறவங்களாங்கண்ணா, சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க சரிங்களா? ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். ரொம்ப அது நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி. வேறு என்ன சொல்லணும் சார்? சார் அவரை பற்றி சொல்லாமல் எப்படி சார் இன்னைக்கு நாட்டி விடுறீங்க? ஒன்றுங்க தலைவர் என்றைக்குமே ஒரு அதான் சொல்லுவாங்க, ஒரு சூரியன் ஒரு நிலவு மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் ஒன்று தான் என்றைக்குமே. அவர் அந்த பாட்டு நான் பார்க்கும்போது தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ்ன்னு பாட்டு அது எனக்கு ஞாபகம் வந்தது. அண்ணன் தாமண்ணன்னு சொல்லி அந்த பக்கத்துங்கண்ணா சூப்பராக இருக்குதுப்பா பாட்டு, ரொம்ப நாள் விட்டு கேட்குற நல்ல பாட்டு அப்படின்னு. ஆனால் அந்த பாட்டு வாங்கிறதுக்கு சார் வந்து அவரு ரொம்ப டார்ச்சல் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். இப்படி போடுங்க அப்படி போடுங்கண்ணா, முதல்லையும் இவரை வெளியே அனுப்பிச்சு தாப்பால் போடுங்க அப்படின்ட்டுக்கிறாப்புல. ரொம்ப டார்ச்சல். ரொம்ப சந்தோஷங்க, எல்லாரும் ரொம்ப நன்றி. நான் இன்னொன்று ஒரு 8:30 மணிக்கு இப்போ நாங்கள் போர்ட் ஃபங்க்ஷன் போனேன் அந்த படத்துக்கு சத்யம் தேட்டரில். அதனால் நான் கண்டிப்பாக நான் கிளம்பி வாங்கினேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க, நான் கிளம்புனேன். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அந்த ஃபெஸ்டிவலுக்காக போகிறேன், ரொம்ப நன்றி சாருக்காக, உங்களுக்காக எல்லாருக்காக வந்தேன், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ தாமண்ணா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்கூல் படத்தில் நடித்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கே நிறைய குழந்தைங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறைய பேரோட என்ன சொல்லுங்க, ரொம்ப ஷார்ட் டைமில் ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லபடியாக ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகணும். ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து பார்த்துட்டு இதை என்ஜாய் பண்ணாங்கன்னு நம்புகிறேன். இந்த இசைவாணி சாரோட மியூசிக்கில் ஸ்க்ரீனில் நான் வரேன், எல்லாருமே நடிச்சிருக்கோங்கிறது மிகப்பெரிய பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்குது. நல்லபடியாக நடக்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த படத்தை எல்லாரும் பேசிட்டாங்க, ரொம்ப அற்புதமாக படம் எடுத்துல வித்தியாசம். 3வது படம் சார் இது. ஆமாம், இப்போ பேசிட்டாரு, படத்தை எடுத்துட்டாரு, அவ்வளோ கை கொடுங்க. 100% இது என்ன காரணம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இளையராஜா மியூசிக்கு, அதுக்கு மேலே சார் வந்து சொல்ல வேண்டாம். அவரும் எல்லா இதுவுமே நான் ஒவ்வொரு நாளையும் பார்த்துட்டோன்னா கூப்பிட மாட்டேன், பேச மாட்டேன். கேட்டால் திடீர்னு பார்த்தா ஓவனில் உள்ளே போட்டு இருப்பாரு, அப்புறம் பார்த்தா ஓவர் ஆஃபீஸ் ஸ்கூல் எழுத போவார். சரி பார்த்தேன் சார், இவரோ இல்லாமல் டாக்டர் இவரோ பிடிச்சிரும். சரி படம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இளையராஜா மியூசிக் இன்னும் அவர் சொன்னார், நம்ம ஓய்வு பார்ப்போம். கடலோர கோவிலில் உள்ள படம் தான் சாஸ்தானுக்கு அந்த படம் நினைக்கிறேன். அவ்வளோ அருமையாக அன்னைக்கு எப்படி மியூசிக் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் இளையராஜா சார் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியான காரணம்னு கேட்டால், ஒரு படத்தை உழைப்புக்கு காரணம் மெயின் டைரக்டர் தான். அவர் தான் மெயின் பிடிச்சது. என்ன பணம் போட்டால் கூட டைரக்டர் மட்டும் தான் நைட்டு படம் தூங்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு படம் அப்படி ஜெயிச்சலாம் அப்படிங்கிற வந்துடுறதுனால டைரக்டர் ஜெயிச்சு அந்த படம் சக்ஸஸ்னா அந்த காரை வந்து உயிரை வரைக்கும் தூங்க மாட்டார். அந்த மாதிரி அவர் டைரக்டில் அனுப்பிச்சிருந்தாரு. அதெல்லாம் பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், இப்போ தான் பேசினேன், என்ன சார் அப்படின்னு. ஆமாம் சார், நான் ஒரு வாரம் தான் சார் ஓடி ஆடி உழைச்சிட்டு இருந்தாரு. நீங்கள் எல்லாரும் மட்டும் மேலே இப்போ வச்சுட்டாரு. 6 வருஷம் பெரிய லெவலில் போகிறோம். படம் வெற்றி அடையும். அடுத்த படம் இதோ பிரசார பூஜை பண்ண வேண்டிக்கிறோம். நன்றி வணக்கம். வந்து அனைவருக்கும் சப்போர்ட் பண்ண நன்றி வணக்கம். இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும். இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு
எங்கள் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். தன்னுடைய கலை வாழ்க்கையவே தொடர்ந்து விட்டு அரசியலுக்கு போன விஜய் சார் மாதிரி இன்னைக்கு தன் கலை வாழ்க்கையை தொடர்ந்து விட்டு மாணவர்களுக்காக கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சென்று கொண்டிருக்கிற தாமு சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அப்படின்னா இசை நாணி இளையராஜா சார் தான். ஸோ அவரோட பாட்டு ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில அவர் இல்லாத பாட்டு இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா சந்தோஷமா இருக்கும்போது, சோகமா இருக்கும்போது, உற்சாகமா இருக்கும்போது எல்லாத்துக்கும் இளையராஜா சார் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நம்மளோட நீக்கமர நிறைந்திருக்கிறார். நம்மளோட செல்லுலாம் இருக்கார் அவர். கேட்டு கேட்டு வரும்போது கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட அவரோட பாட்டை கேட்டுட்டு தான் வந்தேன். சில நேரத்தில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கமல் சாரோட ஒரு படம் நடிச்சிடணும், ரஜினி சாரோட நடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இளையராஜா சார் பாட்டு போட்ட படத்தில் நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த ஆசையே எனக்கு வித்யாதரன் சார் நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் நடுவில் சார்ட்ட கூட கேட்டேன், ஏன் சார் இளையராஜா சார்ட்ட போறீங்க, எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இந்த இடத்துல ஒரு சாக்ஸ் பிட்டு போடுங்க, இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் பிட்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் சான்ஸ், நம்மளோட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு. அவர்கிட்ட நான் அமைதியாக இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்றதான் நமக்கு சிறப்பு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அளவுக்கு இளையராஜா சார் உள்ள பூந்தா இதுக்கு தேவை என்னன்றது நீட்டாக பண்ணிடுறாரு. சில நேரத்தில் நம்ம பல விஷயங்களை ஒவ்வொருத்தரும் கற்றுப்போம் இல்லையா? அது மாதிரி இளையராஜா சார்ட்டேருந்து நான் கற்றுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை, தன்னுடைய உழைப்பு சும்மா 100% அர்ப்பணிப்போட பண்ணுறது அப்படிங்கிறது. அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால சின்ன படம் பெரிய படம் கம்மி சம்பளம் கூட எதுவும் இல்லை, என்னோட உழைப்பை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இளையராஜா சார் தான். அடுத்து வித்யாதரன் சார். இவரோட சேர்ந்து நான் பண்ணுற ஒரு 3வது படம் இந்த ஸ்கூல் படம். ரொம்ப பிடிச்ச இயக்குனர், ஜாலியாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அழகாக பண்ணிக்கலாம். இந்த படத்தில் வரும்போது எனக்கு இதில் ஒரு பிரின்சிபல், அசிஸ்டன்ட் பிரின்சிபல் ரோல் கூட பக் சாரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு, பக் சார் ரொம்ப அழகாக அண்டர்பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அந்த டயத்தில் அவர் மணிரத்னம் சார்லாம் அவரை படம் பண்ணிட்டு இருக்காரு. ஜென்ரலாகவே அவர் ஒரு அழகான ஒரு மீட்டரில் இருக்கும். சார் வந்து இங்கே வாங்க சான்ஸ் அப்படின்னு கூப்பிட்டா கூட, ஏன் சார் வாங்க சான்ஸ்லாம் கூப்பிடணும், கையை இப்படி காட்டினா போறாது அப்படின்னு அவரு என்னட்ட வந்து என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்கட்டமா சார், என்ன சார் சொன்னீங்க சொல்லுங்க சார், எதுக்கு சார் கூப்பிடுங்க, இவ்வளோலாம் வேண்டாம். அதாவது இவர் என்ன அடக்கணும், பக்ஸ் சாரை கொஞ்சோண்டு ஏற்றணும். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸில் அவர் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். நானும் பல பிட்டுகளை போட்டு பார்ப்பேன். சார் இந்த இடத்துல எது சொல்லட்டுமா, இந்த இடத்துல எது சொல்லட்டுமா அப்படின்னு 100 பிட்டு போட்டு 2 பிட்டு தேர்த்திருக்காரு அவர். ஸோ அந்த அளவுக்கு அவர் மெரிட்டா என்ன சொல்றாருன்னா, இப்பெல்லாம் வளவளன்னு பேசக்கூடாது சான்ஸ், காமெடி திருக்குறள் மாதிரி சும்மா 2 அடியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் திருக்குறளை உதாரணம் காமிச்சார். நான் வந்து ஔவையார உதாரணம் எடுத்துட்டு ஊக்கம்னது கைவிடைன்னு சொல்லி சீனுக்கு சீன் இப்போ இம்சை பண்ணிட்டே இருக்கிறது அவ்வளவா இருந்தது. அதையும் மீறி சில ஜோக்ஸ்லாம் அட்டகாசமா நான் சொன்னது சூப்பர் அப்படின்னு சொல்லி வச்சாரு. அப்புறம் டப்பிங்கில் தூக்கிட்டாரு இல்லையா சார்? ஓகே. ஸோ அருமையான ஒரு கதை களம், அழகான ஸ்கூல், நல்ல ஒரு கண்டென்ட். இப்போ அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த நம்ம பசங்களெல்லாம் என்னவா படிக்க வைக்கிறது, ஏதுவா படிக்க வைக்கிறது, பக்கத்து வீட்டு பிள்ளையை பார்த்து படிக்க வைக்கிறதா, இல்லை இவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு படிக்க வைக்கிறதா, இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு. அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு தாமு சார் கூட தான் போகிற இடத்துலலாம் குழந்தைங்களுக்கு ஸ்பீச் கொடுக்கும்போது ஸ்கூல் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்தளவுக்கு அருமையான ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்குது. இதில் நடித்த யோகி பாபு சார், KS ரவிக்குமார் சார், பூமிகா மேடம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நானும் பட் சார், அந்த ஹரிதா மேடம், பிரியங்கா, அது ஒரு டீமு, எல்லாம் டீமாக இருக்குது. காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. நல்ல அழகான எதையோடுனா ஒரு காமெடி அழகாக இருக்கும், ஹாரர் இருக்கும், கண்டென்ட் இருக்குது. ஸோ அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய அருமையான ஒரு படமாக இது வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த படத்தை பார்க்க வைங்க. மவுத்து டாக்கில் தான் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய இளையராஜா சார் பாட்டால படம் ஓடி இருக்கு. இளையராஜா சார் பாட்டை வச்சுக்கிட்டு பல படங்கள் ஓடிட்டு இருக்கு. ஸோ இளையராஜாவும் இந்த படத்துக்கு பெரிய பக்கமாக தான் இருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஓடுன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். நீங்களே அது ஆதரவு தாங்க. தேங்க்யூ வெரி மச். குட் ஈவினிங் எவ்ரிவன். இந்த ஸ்கூல் படத்தில் நான் ஒரு மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். பிளேட் ஆஸ் எ வான்மதி டீச்சர். ஸோ நார்மலாக ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு ஹாரர் சைட்லையும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூ சீன்ஸ் வந்து எனக்கு பண்ண ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. வித்யாதரன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ ஒரு கிராஃப் செட் பண்ணார் எப்படி இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு செகண்ட் ஸ்கெடியூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொன்னார்,
நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் ராஜா சார்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவரு லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர். ஸோ சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, 3 சாங்ஸ்லயும் நான் இருந்திருப்பேன், பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஹாப்பின்னு சொல்றதை தாண்டி ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன், ரொம்ப ப்ரௌடா இருக்கு அவரோட மியூசிக்ல நான் பார்ட்டா இருக்கிறது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பேசிக்லி டாக்டர், ஸ்கிரிப்ட் டாக்டர், ரியல் டாக்டர். ஸோ நான் சின்ன வயசுல இருந்து நிறைய மூவிஸ் நிறைய தமிழ், இங்கிலீஷ், கொரியன் எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் பார்ப்பேன். ஸோ எனக்கு அதில் வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, இந்த கதை ஏன் வந்துட்டு இப்படி எடுத்திருக்காங்க, அந்த கோர் சப்ஜெக்ட் ஏன் எப்படி இருக்கு, இப்படி எடுத்திருக்கலாமே, இதோட நேச்சர் அப்படிங்கிற கொஞ்சம் அதுல உள்ள போய் அதை வந்து ஒரு டீகோட் பண்றது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு நான் அப்பா கிட்ட போய் சொல்லுவேன், இந்த மாதிரி டாடி இந்த மாதிரி இந்த மூவி இப்படி பண்ணியிருக்காங்க, இதை நீ பார்க்கணும், எப்படி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து கதை ரொம்ப பிடிக்கும், புக்ஸ் படிப்பேன். ஸோ அப்போ சொல்லும்போது அப்போ நம்ம ஏன் வந்துட்டு மற்றதை வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணோம், நம்ம ஒரிஜினலா ஒரு ஸ்கிரிப்ட் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட் சொன்னாங்க. அண்ட் இந்த கதை வந்துட்டு இட்ஸ் டிப்பிக்கலி இல்லாம எல்லா படமும் வந்துட்டு ஏதாவது ஒரு எமோஷனுக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த படம் வந்து கண்டிப்பா திங்க் பண்ண வைக்கும் எல்லாரையுமே. அண்ட் நம்ம ஹியூமனா பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரிஜினல் நேச்சர்னு ஒன்று இருக்கும், ப்ரோக்ராம்டு நேச்சர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம சில விஷயங்கள், சில இமோஷன்ஸை வந்து அடாப்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் ஆகி இருப்போம். ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். இந்த மூவி வந்து ஒவ்வொரு இந்த படத்துல நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் ஒவ்வொரு கேரக்டரோட அந்த ஒரிஜினல் நேச்சர் பேஸ் பண்ணி இந்த ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏன் டீப் சைக்காலஜி அப்படின்னு சொல்றோம்னா, அந்த இதை நீங்க பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் நேச்சரோட ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் பிளஸ் வந்து இந்த மூவிக்கு வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சும்மா விளையாடுறியா இல்லை பாட்டு மட்டும் ஏதோ காப்பி ரைட் வாங்குறியா அப்படின்னு நான் கேட்டேன். பட் ரியலா வந்துட்டு இளையராஜா சார் வந்துட்டு மியூசிக்னு சொன்னப்போ அப்பா வந்து எல்லாருமே நிறைய பேர் இளையராஜா சார் மியூசிக் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்டு நானும் சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்தேன். அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ஒரு பவர்னு சொல்லலாம். அண்ட் இந்த கம்பேரிசன் பண்ணாமலே சாங் வந்துட்டு இந்த படத்தோட என்னது கோரும் அதுல இருக்கிற லிரிக்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து இந்த படத்தோட பாடல்களும் கேட்கணும், அதோட லிரிக்ஸையும் வந்து கண்டிப்பா வந்து கேட்கணும். இது வந்து ஒரு இம்பாக்ட் அண்ட் ஒரு ஸ்டோரியா இது வந்து அண்ட் ஒரு கண்டென்ட்டா ஒரு மெசேஜா வந்துட்டு கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேரும். இந்த படத்துல வந்து நடிச்ச எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. So they all did a very good job and please do support the film. It would be a change கண்டிப்பா. Yeah, thank you. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சூப்பராக அப்புறம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட்டிவ் கோ ஆர்டிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டைரக்டர் சார் 10th படிச்சுட்டு இருக்கேன். சரி, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணீங்களா படத்துல? சூப்பராக பண்ணோம். சரி, இந்த படத்துல கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதா? கண்டிப்பாக. என்ன கான்செப்ட்? ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பற்றி ஒரு அவேர்னஸ், அப்புறம் வந்து ஒரு கம்பேரிசன், ஈகோ, இதோட கான்செப்ட்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுது. சரி, ஓகே, கரெக்ட். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து அபிஜித். ஸோ வந்து இந்த மூவியில் வந்து நான் வந்தனான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆக்சுவலி ஒரு பேய் கேரக்டர். பேயா நடிச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டீங்களா? பேய் கேரக்டர் நான் தான் சொல்லுங்க. ஸோ நான் தான் அந்த பேய் கேரக்டர், வந்தனான்ற பேய் கேரக்டர் பண்ணியிருக்கேன். சும்மா இருக்கும்போதெல்லாம் ஆபியாபின்னு பயந்தாங்க, நான் ஆபியா நடிக்கும்போது நல்லா ஆபியா மிரட்டலாம் நடிச்சாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ சார் தேங்க்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. செட்டே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவின்ற மாதிரிலாம் இல்லை, ஒரு ஃபேமிலியாக நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. நைட் படிச்சுட்டு இருக்கேன்.
நான் இலக்கியா ஸ்ரீனிவாசன். இந்த மூவியில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்னோட மூவியில் நேமும் இலக்கியா தான், என்னோட ரியல் லைஃப் நேமும் இலக்கியா தான். அவ்வளோதானே? மாஞ்சி மாஞ்சி மனப்பாடம் பண்ணாங்க ஒரு நாள் பூரா. அப்படிலாம் இல்லை. பேஜில் அப்படி பேசுகிறோம் இப்படி பேசுகிறோம்னாங்க, யாருமே சரியாக பேச மாட்டேங்குங்க. நல்லா மேடை பேச்சை வந்து நல்லா ட்ரெயின் அப் பண்ணிக்கணும். கொஷின் கேளுங்க, பேசுகிறேன். சரி, சரண்யாட்ட கொடுங்க. இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ், அதனால தான் ஒரே டைமில் மாதிரி கூப்பிட்டேன். பேசுங்க. இவங்க அல்லது தங்கலான், படைத்தலைவன், ரேவதி நாட்டமோட வெப் சீரிஸ் எல்லாம் நிறைய நடிச்சிட்டு இருக்காங்க. சரி, சொல்லுங்க. டக்குன்னு கூப்பிட்டீங்க, என்ன பேசுறதுன்னே தெரியல. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சரி சரி சரி, சொல்லுங்க. வேற என்ன பேசுறது தெரியல எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லா மீடியா எல்லாம் இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட் எல்லாம் கேளுங்க. எல்லாரும் இந்த படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா சின்ன ஆர்டிஸ்ட்டை விட மீடியா நினைச்சா ஸ்டார் ஆக்கிடுவாங்க. கரெக்டுங்களா? உங்களுடைய பாசிட்டிவான விமர்சனம், உங்களுடைய பாசிட்டிவான இது வந்து அப்படித்தான் எல்லாரும் ஸ்டார் ஆயிருக்காங்க. எல்லாம் வரும்போது நியூவா தானே வந்தாங்க இண்டஸ்ட்ரி வட்டன பேர். அவங்க இப்படி நல்லா நடிக்கிறாங்க, இப்படி ஸ்டைலா பேசுறாங்க, இந்த பஞ்ச் நல்லா இருக்குன்னு சொல்லதான் எல்லாருக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகி அவங்க ஸ்டாரா மாறுறாங்க. ஹலோ எவ்ரிவன், ஐம் தமஷ்கா. வேற என்னவா? சொல்றேன். I'd like to thank my அம்மா அப்பா. அவங்க இல்லைன்னா நான் இங்க நிக்க முடியாது. They gave me a lot of motivation and எப்பவுமே they support back pillars சொல்லுவாங்கல்ல, அம்மா அப்பா தான். And also I'd like to thank director sir. ஏன்னா he is very calm and patient. எப்பவுமே நான் திட்டி பார்த்துட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அவர் வந்து சிரிச்சுட்டே விட்டுருவாரு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டேக் பண்ணலாம் அப்படின்னு மோட்டிவேட்டிங்லாம் பண்ணி ஸோ ஐ டிட் மை கேரக்டர் வெரி வெல்னு சொல்ல முடியும். பிகாஸ் he never shouted அதெல்லாம் பண்ணதே இல்லை. ஸோ such a good director சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் சார் வாஸ் வெரி நைஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து அம்மா கிட்ட வந்து சொல்லும்போது நான் போய் ஏதாவது தப்பு பண்ண திட்டுவாங்களா சொன்னாங்க, நல்லா திட்டுவாங்க நல்லா சொன்னாங்க, என்ன மிரட்டுவாங்க நல்லா சொன்னாங்க. வீட்டில் வந்து எதுவுமே பண்ண மாட்டேறல, அங்கே போய் நல்லா திட்டுவாங்க. இந்த பேசுக்கு நடுவே சின்ன விளம்பரம் ஒன்று கொடுத்துக்கிறேன். சகானா, லக்ஷிதா கொஞ்சம் அப்படி வந்துருங்க. சகானா, லக்ஷிதா சீக்கிரம் வாங்க. இப்போ பேசுங்க. நீங்க கம்ப்ளீட் பண்ணல விளம்பரம், இது இடையில நாங்க விளம்பரம் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி தான் செட்டும் செம்ம ஃபன்னாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு விளம்பரம் கொடுத்துவாரு. ஸோ நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐ ஒர்க் மை ட்வின். ஸோ அதனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். அதனால எனக்கு கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு யார் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவோம். அது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ணது. நாங்கள் வெளில போனால் கூட ஒரே மாதிரி தான் அதுவே அப்படி தான் இருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கேமரா முன்னாடி நாங்கள் 2 பேரும் ஒரே, ஏன்னா நாங்கள் எங்கள் அம்மா வந்து ஒன்றா தான் எங்களை ட்ரெஸ் பண்ண வைப்பாங்க. பிகாஸ் எங்களுக்கு அதுலேயே சண்டை வரும். ட்ரெஸ்லேயே வந்து இவன் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு, என் ட்ரெஸ்ஸும் அது வந்து இந்த கம்பேரிசனே இல்லைன்னு இந்த மூவி நாங்கள் கற்றுக்கிட்டோம். நிறைய ஓகே வி காட் மோட்டிவேஷன். அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய போய் சொல்ல முடிஞ்சது இந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடாது ஸ்கூல். அண்ட் வி சேஞ்ச் அவர் செல்ஃப் ஆல்சோ. லைக் பார்த்து ஓகே ஸோ இஃப் யூ see the film you can connect with every characters. Like oh in the character or shoes like I have been like this, I have been like that. So even I felt that connection. ஒரு இடத்துல I was also my ரெபேக்கா வாங்க. நீங்க பேசுங்க. ஓகே சார், சூப்பராக கொடுக்குறீங்க சார் விளம்பரம். அது மாதிரி நம்ம அந்த மாதிரி ஸோ யூ கேன் கனெக்ட் வித் த கேரக்டர்ஸ் அண்ட் பேசுங்க. அவங்களே உங்களுக்கு கேட்டு பேசுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனுஷ்கா. நான் இந்த ஃபிலிமில் வந்து சந்தியான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ஆர்கே வித்யாதரன் சார், டிரெக்டர் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் செகண்ட்லி ஐ லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் ஹூ வாஸ் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் எதை பண்ணாலும் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள ஐ லைக் டு தேங்க். அதுக்கப்புறம் என் கேரக்டர் சந்தியாவோட கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் பற்றி பேசணுன்னா இட் இஸ் லைக் வெரி இன்ட்ரோவர்ட்டான கேரக்டர் தான் சந்தியா. ஆல்சோ இப்போ இருக்க சொசைட்டியில் யூனோ ஜட்ஜ் பை ஆர் மார்க்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் டிஃபைன் பண்ணுறது அவங்களோட மார்க்ஸ்ன்னு இருக்கு இந்த சொசைட்டியில். என்ன வந்து சார் எப்படி போர்ட்ரே பண்ணார்னா எவ்ரி ஒன் ஹேஸ் தி ஓன் டேலண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் சார் என்னை போர்ட்ரே பண்ணார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சந்தியா கேரக்டர். சந்தியாவும் நானும் டோட்டலி ஆப்போசிட் கேரக்டர் தான். ஸோ இட் வாஸ் இன் வெரி யூனோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு இது பண்ணுறதுக்கு. ஓகே, நிறையவே பேசிட்டீங்க. அதெல்லாம் பேசுவோம். அடுத்து வாங்க வாங்க. என் பேர் லக்ஷிதா. நான் ரம்யான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ டேரக்டர் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அண்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முக்கியமாக தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த ஷூட்டிங் ஆக்சுவலி ஷூட்டிங் மாதிரியே போகல, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர்ந்து ஜாலியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. அண்ட் டைரக்டர் சார் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக எங்ககிட்ட எல்லாமே பொறுமையாக சொல்லி கொடுத்து
எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரெபேக்கா சும்மா நன்றி வணக்கம் சொல்லுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரெபேக்கா. என்னோட கேரக்டர் பேரும் ரெபேக்கா தான் இந்த மூவியில். தேங்க்யூ ஸோ மச் சாருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. படத்தை பாருங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட்டிவ் கொடுங்க. தேங்க்யூ. என்னோட பேர் நேமி. ஆர்டிஸ்ட்க்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் படம் வந்து ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ரொம்ப பயமாக இருக்கும், ரொம்ப பதட்டமாக இருக்கும் அட்டன் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் டேட்லாம் இருக்கும்போது. ஆனால் இந்த படத்துக்கு அந்த செட்டுக்கு போகும்போது, ஃபர்ஸ்ட் டே போகும்போது எனக்கு அது வந்து மூவி செட் மாதிரியே ஃபீல் ஆகலை. ஏன்னா அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, எல்லாருமே ரொம்ப ஜென்யூனாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஃபீல் தான் வருது. ஆக்சுவலாக இவருடைய பேர் வந்து சிவகுமார், என்னோட ரூம்மேட். 1992 நாங்கள்லாம் ஒரே ரூம். லெஃப்டில் ஒரு பெட் இருக்கும், ரைட்டில் ஒரு பெட் இருக்கும். ரைட் சைடு பெட்டில் நான் படுத்திருப்பேன், லெஃப்டில் ஒரு படுத்திருப்பார். அப்போ ஒரு தடவை நான் பாலச்சந்தர் சாரை பார்க்கறதுக்கு என்னோட முயற்சி போயிட்டுருக்கு. இவர் வெட்டினரி காலேஜில் டாக்டர், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டாக்டர், கைத்துட்டுங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் டாக்டர் தொழில் பண்ணுறாங்க. ஒரு பேப்பரில் எப்போ பார்த்தாலும் எதை எழுதிக்கிட்டே இருப்பார். இவர் போனதுக்கப்புறம் நான் எடுத்து படிச்சேன்னா ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும், ஒரு கதையாக இருக்கும். உனக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா எனக்கு தெரியல. அப்படி காலேஜில் ஒரு ட்ராமா போடுறாரு. இந்த ட்ராமா பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இளையராஜா சார் வராது பிரசாத் லேபுக்கு, பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நீயும் வரியாடான்னு கேட்டேன். நான் வந்தால் இளையராஜா சாரை வச்சு படம் பண்ணுற டைரக்டர் தான் வருவேனே தவிர நேரில் வந்து பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க நான் வரமாட்டேன்னு. இன்றைக்கி அது நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் எப்படி கை தட்டினா? லாங் டர்ம் விஷயம். அந்த சிவகுமார் கூட நான் இன்னைக்கு மேடையில் நிற்கல. இவர் வந்து வித்யாதரன், வித்யானாலே கல்வி தான். அதனால் ஸ்கூலுங்கிற பேரோட இந்த கல்வியாளரோட வித்யாதரனோட நான் மேடையில் நிற்கிறேன். இந்த படத்துக்கு ஒரு கேமரா தான் எடுக்கிறதுக்கு. சினிமாட்டோகிராஃபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அந்த படத்தை நல்லபடியாக வெளியில் கொண்டு போனோன்னா 25 கேமரா அங்கே இருக்கு, கைத்தட்டுவாங்க. அவங்க தான் அதை கொண்டு போகணும். இந்த ஸ்கூலில் நடுவில் ரெட்டு லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க, அங்கேயும் நிறைய ரெட் இருக்கு பாருங்க. கேமரா திரும்பி பாருங்கல்ல, அந்த ரெட்டு வேலை தான் இருக்கு இந்த ஸ்கூலோட. ஸோ அவர் பேசும்போது, ஷாம் பேசும்போது சொன்னார், நீங்கள் போகிற இடத்துல இந்த ஸ்கூல் படத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் பாமன். நான் போகிற இடத்துலலாம் இந்த ஸ்கூலை பற்றி, இந்த படத்தை பற்றி எங்கிட்ட சொன்னாதான் அது கிரேட் சக்ஸஸ். வர பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்காரு. பொதுவாகவே நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சினிமாவுக்கு நான் முழுக்க போட்டேன். சத்தியமாக கிடையாது. பத்திரிகை நண்பர்கள் நோட் பண்ணிங்க. நான் 2029 மறுபடியும் வந்துடுவேன். 50 லட்சம் மாணவரில் சந்திக்கணும். நான் இன்னும் 50 லட்சம் சந்திக்கலை, 31 லட்சம் மாணவர்கள் தான் சந்திச்சிருக்கேன் இன்னும் இருக்கு. அதனால் ஒரு கடமை, டாக்டர் கலான் அவர்கள் எனக்கிட்ட கட்டளை, வேறு கட்டளை இட்டு இருந்தானா கூட பாதியில் போயிருப்பேன். அவர்கிட்ட கட்டளை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் முதல்ல வித்யாதனுடைய அம்மாவுக்கு எல்லாரும் கையை உயர்த்தி தட்டுங்க. இங்கே தான் இருக்காங்க அம்மா, அங்கே இருக்காங்க அம்மா, வேண்டு நெல்லுங்க, எங்கே இருக்கீங்க பார்க்கலாம். தாய், அந்த தாய்க்கு கை தட்டுங்க எல்லாரும். அந்த தாய் தான் இந்த மகனை ஈன்றது. அதே மாதிரி அவருடைய மகளுக்கு இது அவர் டாக்டர், அவர் குட்டி வயசில் பார்த்தது ரொம்ப பிரில்லியன்ட். ஸோ இது ஒரு கலை குடும்பமாக இன்றைக்கி உருவாயிருக்கு. ஸோ அதனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேடையில் நல்லா பேசுனீங்க. நிறைய பேச கற்றுக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். காஸ்டியூமில் கவனம் செலுத்துறீங்க, ஹேர் ஸ்டைலில் கவனம் செலுத்துறீங்க, அது ஒரு பாராட்டு. பேச்சில் கவனம் செலுத்துறோம். நீங்கள்லாம் பேச ஆரம்பித்தா தான் கண்ணு மாற்றம் வரும். இதை பாருங்கள், எவ்வளோ அழகாக காம்பேர் பண்ணி பேர் இருந்தாக்குன்னு நந்தினிக்கு கைத்தட்டுங்க. இது ப்ரொஃபஷ்னல். அந்த ஒக்கபுலரி, அந்த வார்த்தையை வர்றது, அவங்க தமிழ் டீச்சருக்கு நான் நன்றி சொன்னேன். அந்த தமிழ் டீச்சர் தான் அந்த ஒக்கபுலரி வர்றதுக்கு காரணம் தான் இருந்திருப்பாங்க. கைத்தட்டுங்க அந்த தமிழ் டீச்சர். ஸோ ரொம்ப நாள் எடுத்துக்க விரும்பல. யோகி பாபு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. இந்த படம் நல்லா ஓடணும்னு கைத்தட்டுங்க எல்லாரும். பிளஸ்ஸிங்க, இது பிளஸ்ஸிங்க கைத்தட்டினா இப்படி இருக்காது, வேற லெவலில் இருக்கும் நல்லா. ஸோ இளையராஜா முதல் கதாநாயகன் இந்த படத்துக்கு, பெரிய ப்ளஸ் அவருக்கு. ஆச்சரியப்படுறேன்,
சிவகுமார் இன்னைக்கு வித்யாதர டைரக்ட் ஆனது பார்த்து. ஏன்னா ஒரு டைரக்டரான யார்ட்டும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணி யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணாமல் ஒரு டைரக்டராக முழுமையாக ஆடுறது ஒரு பெரிய சாதனை. இதெல்லாம் நான் தான் சொல்ல முடியும் ஒரு நண்பனை. ஸோ அதனால் என்னுடைய கல்வி பயணம் தொடரும். இந்த ஸ்கூலுன்னு வச்சதுனால தான் நான் வந்தேன் இந்த ப்ரோக்ராமுக்கு. ஏன்னா சினிமா இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் வச்சு கடைசியாக சிந்து நிதி பூ ஒரு படம் இங்கே பார்த்தோம். அப்புறம் கில்லி ப்ரிவியூ ஷோ பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய நேஷ்னல் ப்ரைட் அவார்டு ராஷ்டிரிய சிக்ஷா புரஸ்கார் அவார்டுக்கு ப்ரெஸ் மீட் நடந்தது இங்கே தான். அப்போ வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வரேன். இருந்தாலும் மீண்டும் சினிமாவுக்கு கூடிய விரைவில் வருவேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். வித்யாரண்யருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெறணும், ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும். நிறைய படம் பண்ணிட்டாரு. ஸ்கூல் நிச்சயமா வந்து இந்த டைட்டிலுக்காகவே ஸ்கூல் பசங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ட் பண்ண பார்க்க வருவாங்க. ஒரு த்ரில் இருக்கு அந்த படத்துல. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு, நமக்கு பள்ளிக்கல்வி கொடுத்த ஸ்கூலுக்கு, நம்மளை என்கரேஜ் பண்ற மீடியாவுக்கு நம்ம எப்பவுமே நன்றியோடு இருக்கணும். அதனால தான் இந்த நன்றியுரைங்கிற கான்செப்ட் ரொம்ப நல்ல கான்செப்டாக நினைக்கிறேன். அண்ட் வந்து அவர் தாமு சொன்ன மாதிரி இந்த லாங் டேர்ம் விஷன் எல்லாம் சொன்னாரோ அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் அந்த சீக்ரெட் ரோட்டா பைரின் ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் ஒரு படத்தோட லாஸ்ட் ப்ரெஸ் மீட் நான் சொன்னேன், நான் 1500 கதை எழுதியிருக்கேன், 1500 ஸ்கிரிப்ட் இருக்குன்னு அந்த நோட்டை கூட காமிச்சேன். அது காமிச்சதுக்கு அப்புறம் KS ரவிக்குமார் சார் ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கினார், சிவராஜ்குமார் சார் ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கினார், ஸ்கூல் படம் 3வது ஸ்கிரிப்ட், கேலக்ஸி மால் ஓனர் 4வது ஸ்கிரிப்ட் கமிட் பண்ணார். இன்னும் 3 ஸ்கிரிப்ட் கமிட் ஆகிருக்கும். இதுக்கு பேர் தான் லேப் அட்ராக்ஷன், லேப் வைப்ரேஷன். நீங்க உங்களுடைய கனவுகளை, உங்களுடைய முயற்சியை ரொம்ப தைரியமா எடுத்து போக போக லைஃப்ல அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் உங்களை நோக்கி வரும். அதனால வந்து உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதுலேயே நீங்க முன்னேறணும். பேரண்ட்ஸோட ட்ரீமை நிறைவேற்றமா நல்லா படித்து ஜெயிக்கணுங்கிறது தான் இந்த ஸ்கூலோட இது. இந்த எல்லாருமே இன்னைக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயங்கர பிஸி. மீடியாவில் இருக்கிறவங்க, நடிக்கிறவங்க அத்தனை பேரும் பிஸி. ஸோ இந்த அவ்வளோ டைட் ஷெடியூலேருந்து இந்த விழாவுக்கு வருகை தந்தால் அனைவருக்கும் யோகி பாபு சார், தாமு சார், பக்ஸ் சாம்ஸ் அண்ட் டேபிள் சார் அனைவருக்கும் அன்பு சொல்வது அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதுவே வந்து படத்துக்கு முன்னாடி இருக்கிற ப்ரெஸ் மீட் மாதிரியே நீங்கள் நினச்சிட்டு இப்போ இருந்தே இந்த ஸ்கூல் படத்தை நல்லபடியாக என்கரேஜ் பண்ணுங்க. விரைவில் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி அடுத்த ப்ரெஸ் மீட்டில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.